உன் சத்துருக்களை உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற தேவன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கிற நாள். உன் கண்ணீரை காண்கிற தேவன் உனக்கு விடுதலையை இந்த நாளிலே தருவார். உன் போராட்டங்கள் எல்லாம் முடிந்தது. உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். நீ ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தரை துதிக்க ஆரம்பி. எந்த சூழ்நிலையிலே, எந்த பலகீனத்தில், எந்த போராட்டத்தில் அல்லது ஏதோ பயங்கர முடிவு ஏற்பட போகிற சூழ்நிலையில் இருந்தால் கூட கர்த்தரை துதி. உன் துதியின் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீரை மாற்றுவார். இப்பொழுதே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய வேத வசனங்கள் ஒரு நாளும் வீணாய் திரும்புவதில்லை. அவர் அனுப்புகிற அந்த வசனங்கள் உன் வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை உயர்த்தி வைக்கும். நீ நன்மைகளை காண்கிற நாள் இதோ வந்து விட்டது. உன் அருகிலே நிர்வாகம் பண்ணக்கூடிய எத்தனையோ பெரிய மனிதர்கள் நிற்கிற நாள், உன் தயவுக்காக மனிதர்கள் இயங்குகிற நாள் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். உனக்கு விடுதலை தருவார். நீ அநேகரை விடுவிப்பாய். உன் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென்.